சென்னையில் மழை ஓய்ந்த நிலையில் மருத்துவ உதவிகள் எப்படி கிடைக்கின்றன என்பது குறித்து நமது செய்தியாளர் பிரசாத் தரும் தகவல்களை கேட்கலாம். பிரசாத், தற்பொழுது எந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? மருத்துவ சேவைகள் பற்றி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்பதை பதிவு செய்யுங்கள் பிரசாத். கடந்த 12 மணி நேரமா சென்னையில் வந்து மழை இல்லை அப்படிங்கிறது சென்னை மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நம்ம பதிவு வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சி சைடில் இருந்தும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவில் இருந்தும் அதிகமான அளவில் வந்து மீட்பு பணியை செய்யறதுக்கு துரிதமான காலகட்டங்களில் இந்த டைம் வந்து சிறப்பான நேரமாக இருக்கு. இதை பயன்படுத்தி சென்னையில் இருக்கக்கூடிய அதிகமான அளவில் வந்து சாலைகள் நீர் தேங்கி இருக்கு. நிறைய ஏரிகள்ல இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டதுனால அந்த ஏரியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மீட்பு பண்ணிக்கூடிய நிறைய காட்சிகளை பார்த்துருக்கீங்க. ஆனால் அந்த அந்த தண்ணியில வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டதாகவும் தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. அவங்களை மீட்கக்கூடிய பணியை வந்து ஆம்புலன்ஸ் மூலியமா, தனியார் தொண்டு நிறுவனங்கள் மூலியமாகவும் அரசு அதிகாரிகள் மூலமாகவும் அவங்களை மீட்க அந்த பாடியெல்லாம் மீட்டு வந்து அரசு ஆம்புலன்ஸ் டிரைவர் நமக்கு இருக்காங்க. கடந்த 2 நாட்களா வந்து அவர் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். சார், தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு தனியார் கொண்டு டிரைவரா இருக்கீங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான கடந்த 2 நாட்களா என்ன மாதிரியான டிராவல், உங்களோட டிராவல் எப்படி இருக்கு? 2 நாளாவே ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ இங்கே வந்து இந்த தண்ணியில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே வண்டியை ஓட்டுறோம். எங்களுக்கு வேறு வழி இல்லை. நான் சாப்பிட்டும் தூங்காமல் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுறோம். எங்கேயுமே கன்ஃபார்மாக எங்களுக்கு வண்டியை எடுத்து ஒரு டியூட்டிங்கன்னா எங்களால் போக முடியலை. அவ்வளோ இடத்துலையும் தண்ணி நிற்கிது. அதுலேயே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இப்போ இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறோம் சார். டோட்டலாக பார்த்தீங்கன்னா சென்னையை வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கு. இந்த சூழ்நிலையில் 2 நாட்களாக தொடர்ந்து வந்து நீங்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் வந்து ஆம்புலன்ஸுக்காக வந்து மக்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் வந்து எத்தனை ரெஸ்கியூ பண்ணி எடுத்திருக்கீங்க? நான் இந்த 3 நாள்லையுமே நான் 7வது பாடி எடுக்கிறேன். நான் இது 7வது டியூட்டி நான் இது பண்ணுறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வேறு வழி இல்லை எங்களுக்கு. நம்ம எல்லா மக்களையும் காப்பாற்றுன்றது தான் எங்களோட தொழிலை. நீங்கள் 7 பாடி எடுத்ததா சொன்னீங்க இல்லையா? இது மாதிரி வந்து ரெக்கார்டு எதுவும் பதிவு பண்ணவே இல்லை. இப்போ நீங்கள் இப்போ சொல்கிற தகவல் புதுசாக இருக்குது. அவங்களால எங்கே கொண்டு போய் நீங்கள் அட்மிட் பண்ணியிருக்கீங்க? தொண்டு நிறுவனம் மூலியமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறதுனால கேட்குறேன். இது வந்து என்ன, மலையில் இருந்தவங்களும் மற்றபடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களும் எல்லோரும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு இடத்துக்குமே நாங்கள் கொண்டு போய் விட்டுட்டு இருக்கிறோம். இங்கேருந்து அவுட்ரு சரி, இங்கே உள்ள சென்னையிலையும் சரி, சிட்டிலேருந்து அவுட்ரு எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து பேசின தகவலை கேட்டீங்க. இப்போ வந்து இந்த அண்ணா சாலை பகுதியில் மழை வெள்ளத்தினால வந்து இறந்து போன ஒருத்தரோட பாடியை வந்து இந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து எடுத்து போகிறதுக்கான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட கேட்கலாம், கடந்த 2 நாட்களாக என்ன மாதிரியான ரெஸ்கியூ பணிகளில் அவங்க ஈடுபட்டாங்கன்னு. சார், இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நீங்கள் தகவல் கொடுத்துட்டீங்க நியூஸ் 7க்கு. இந்த மாதிரி வந்து ஒரு பாடி ரெஸ்கியூ பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி எவ்வளோ பாடி எடுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எப்படி தகவல் கிடைக்குது? எங்களுக்கு வந்து பொதுமக்கள் மூலியமா கால்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை எஸ்எம்எஸ் மூலியமாவோ நாங்கள் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய ட்ரஸ்ட் இருக்குது, அல்மைட்டி ட்ரஸ்ட்டு. அதன் மூலியமாக எங்களுடைய ரெஸ்கியூ டீம் 2 நாளாக இதே வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை பாடி இருக்குன்னு தெரியல. எங்களுக்கு வரக்கூடிய தகவல் மூலியமாக நாங்கள் இந்த பாடியை ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் 2 மெசேஜ் வந்திருக்கு. தெரியல எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் இது 2வது பாடியை ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறைய பாடி எடுத்துருக்கதா சொல்றீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு தகவல் வந்து வாட்ஸ்அப் மூலியமா கிடைக்குது அப்படிங்கிறீங்க. இது கவர்மெண்ட்டுக்குலாம் நீங்க எப்படி தெரியப்படுத்துறீங்க? எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்க? எந்த கம்யூனிகேஷனும் எங்களுக்கு போக முடியல. ஏன்னா எந்த லைனும் எந்த நெட்வொர்க்கும் நாங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. அதனால நாங்களே வந்து நாங்கள் எங்களுடைய ரெஸ்கியூ டீம் மூலியமா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பொதுமக்கள்கிட்ட யார் யாருக்கு மெசேஜ் அனுப்ப முடியுமோ மெசேஜ் அனுப்பிச்சு நாங்கள் இந்த ரெஸ்கியூ வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பாடிலாம் எடுத்து எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க? அவங்க சொந்தக்காரவங்க உங்களுக்கு தகவல் சொல்றாங்க. அந்த பாடியை வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து கண்டிப்பா ரெக்கார்ட் காமிக்கணும். நீங்க எப்படி வந்து கவர்மெண்ட் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி அந்த மாதிரி மருத்துவமனைகள் இருக்குல்ல, அரசு மருத்துவ அங்கே கொண்டு போறீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போயிட்டு தான் அங்கேருந்து ரிப்போர்ட் கொண்டு வந்து நோ அப்ஜெக்ஷன் போலீஸ் கிட்ட வாங்கி தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாடி வந்து குஜராத்துக்கு போகுது. இங்கேருந்து பெங்களூர் ஏர்போர்ட் க்ளோஸாக இருக்கிறதுனால இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து குஜராத்துக்கு கொண்டு போகிறாங்க. அவங்களுடைய கன்சர்ன் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து கவர்மெண்ட் இந்த ரெக்கார்டு போலீஸ் ஸ்டேஷனோ ஹாஸ்பிட்டலோ அந்த ரெக்கார்டை வச்சு தான் நாங்கள் மூவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்கள் மூலியமாகவும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு பிறகும் கூட இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மருத்துவமனைகள் வந்து செயல்பட முடியாத, தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதா செயல்பட முடியாத சூழலில் இருக்குது. இதை தாண்டி வந்து நிறையா மக்கள் ஏரிகளிலிருந்து தண்ணி வெளியேறினதுனால நிறையா மக்கள் வந்து இறந்து போயிட்டதாகவும் அவங்களுக்கு வந்து அரசு அதிகாரிகளுக்கு வந்து தகவல் கிடைச்ச வண்ணமாக இருக்குது. இப்போ வாய்ஸ் பதியாகிறது கூட இந்த ரோட்ல வந்து 2-3 ஆம்புலன்ஸ் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கு. இது நிறைய பேர் வந்து மக்கள் வந்து இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து மக்களுக்கு வந்து பெரிய அளவில் இருக்கு. அந்த இப்போதான் வந்து சென்னையில் வந்து வெயில் அடிக்கிறதுனால இறந்து போன பாடியில இருந்து இப்போதான் வந்து
துர்நாற்றம் வரக்கூடிய சூழ்நிலையில மக்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அரசு அதிகாரிகளுக்கு வாட்ஸ்அப் மூலியமா தகவல் கொடுக்குறாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து செல்போன் கோபுரங்கள் அது எல்லாமே வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட நிறைய மக்கள் வந்து தங்களோட வாட்ஸ்அப் மூலியமா தகவல்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ரெஸ்கியூ பண்ணக்கூடிய பணிகள் தொடர்ந்து ஈடுபட்டு நிறைய வந்து பேர் இறந்திருக்கக்கூடிய சூழல் நிலவுது. இவங்களெல்லாம் கணக்கெடுக்கக்கூடிய பணியும் மாநகராட்சி தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுக்கக்கூடிய இறந்து போனவங்களோட பாடியை வந்து கரெக்டான வந்து அரசுக்கு பதிவு பண்ணணும். அந்த வேலையும் தொடர்ந்து வந்து சென்னையில் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் ஒட்டுமொத்தமாக வந்து சென்னையோட மக்களோட கவனம் வந்து திரும்பி இருக்குன்னே சொல்லலாம். பிரசாத், உங்கள் தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.